வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் பூக்கொண்டு தும்பிக்கையானபான் தப்பாமல் சார்வார் தமக்கு பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தேவென்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்தில்லோமானும் அச்சுவை பெண்ணும் உண்டேன் அரங்கமான அருளானே நன்றுடையானே தியதில்லானே நறுவெள்ளேர் ஒன்றுடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிர்மே. இந்த செண்பகத் தமிழரங்கை நிறுவிய அமரர் என்னுடைய ஆரூர் நண்பர் திரு அவர் பேரை நான் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. அவருக்கும் அவருடைய துணையார் செண்பகவல்லி அம்மையாருக்கும் மற்றும் இந்த செழுமைத்தன்மை காத்து நேர்மையாக கொண்டு செலுத்துகிற திரு இளங்கோ அவர்களுக்கும் இளங்கோ மதி மணி ஆனந்த் அவர் சுற்றத்தார்கள் எல்லோருக்கும் குறைவற்ற நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் வருமாறு கடவுளை பிரார்த்தித்து மேலும் செண்பகத் தமிழரங்கு மென்மேலும் வளர்ந்து தொண்டினை சிறக்க நான் இறைவனை வேண்டுகிறேன். வக்கீலையா அவருடைய தொண்டு மிக சிறப்பானது. அவர் வெண்பாவெல்லாம் வெற்றி நிலைமைக்கு வந்தார். உலகத்திலேயே பல நாற்றங்கள் ஏற்படுகின்றன. நாம் ஆரம்பத்தில் ஏதோ படிக்கிறோம், ஆங்கிலம் இங்கிலத்தெல்லாம் படிச்சுட்டு வரோம். ஆனால் தமிழுக்கோ தம்முடைய பண்பாட்டுக்கோ தொண்டு செய்கிறவர்கள் ரொம்ப குறைச்சல், அது உந்துதல் செய்கிறவர்களும் ரொம்ப குறைச்சல். அதில் வக்கீல் ஐயா அவர்கள் ஒருவர் நான் குறிப்பிட விடுகின்றேன். இப்போது நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய சிற்றுரை என்னுடைய கருத்துக்கள் பிழை இருக்கலாம். ஏன்னா நான் வடமொழியை நன்றாக கற்றவன் நல்லன். வடமொழியை நான் ப்ரைவேட்டாக தான் படித்தேன். நான் பாடசாலைகளில் படித்தவன் நல்லன், ஆதீனத்திலே படித்தவன் நல்லன். நான் அதிகமாக சொற்பொழிகளில் கற்றுக்கொள்பவனும் அல்லன். இருந்தாலும் பல நூல்களை நான் படித்திருக்கிறேன். அந்த நூலறிவு முக்கியமாக நான் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தாலும் அந்த கிறிஸ்தவ கல்லூரியில் என்னுடைய ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் ஒருவர் ரசாயன இயல் அதில் சொல்லக்கூடிய அந்த சேஷங்கார் என்பவர் எங்களுக்கு ஒரு அறிவுரை கூறினார். அதாவது நீங்கள் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கலாம், தமிழ் பெரிய ஒரு அரிய மொழி, அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு குறள் படிங்க அப்படின்னார். அப்புறம் பாரதியாருடைய சொற்பொழிகள் அவருடைய நூல்கள் எல்லாம் யாராவது அறிஞர் சொன்னாலும் அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் என்ன சொன்னார்னா, பகவத்கீதை இதை நீ படிக்கணும், ஒரு சொல்லணும் அப்படிங்க, மொழியை சொல்லணும் அப்படின்னார். அப்புறம் வள்ளுவர் குறள் இதையும் நீங்கள் டெய்லி சொல்லணும் அப்படின்னார். இது என்னுடைய தோழர் அப்துல் கலாம் நாங்களாம் ஒன்றா படித்தோம். அவர்கிட்ட கடைப்பிடித்தார் கூட விரும்புகிறீங்க. நான் கடைப்பிடிக்கல. இப்போது அவர் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்தார். நான் எனக்கு அவரிடம் கடிதங்கள்லாம் எழுதி எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பரஸ்பரம் எழுதும்பொழுது அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்வார், நாராயணன் நீங்கள் செய்கிறார் என்று என்னை கேட்பார். அதான் விஷயம். என்ன அதான் அங்கே பார்க்குறேன். அது மாதிரி சொல்லும்பொழுது அதை நினைவு விரும்புகிறேன். அவருடைய உந்துதலின் பேரில் தான் நான் இந்த படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அப்துல் கலாம் எங்கள் வகுப்பிலேயே சில நாத்திகவாதிகள் உண்டு, சில ஆத்திகவாதிகள் உண்டு. சுஜாதா என்பவர் என்னோடு இருந்தார். அவர் அப்போதும் ரொம்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறவர். அப்போவே அவர் போய் விடுப்பது அது இது இந்த ரேஸ் புக்கெல்லாம் படிப்பவர்கள் உண்டு. ஆனால் ரொம்ப அறிவாளி, ஆன்ம ஞானம் பெற்றவர். இது மாதிரி பலதரப்பட்டவோடு நான் பழகினதுனால அவருடைய அம்சம் எனக்கு வந்தது. நான் படித்த வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், வேதத்திலோ அந்த வேத தர்மத்திலோ சாதி பாகுபாடு கிடையாது. அதுக்கு நான் சொல்கிறேன், விஷயத்தை சொல்ல வரேன். இப்போ அதே மாதிரி சமரசம் இருந்ததுங்கிறது கோட்பாட்டில் இருக்கின்றன. பொதுவாக இந்த வேதங்கள் முறைப்பட்டு ஆராய்ச்சி செய்ய அயல்நாட்டிலிருந்து வந்தவர்கள் அதிக தொண்டு செய்திருக்கிறார்கள்.
முக்கியமாக மேக்ஸ் முல்லர் என்பவர் கீதையை ஆராய்ச்சி செய்தார். பிளாவர்ஸ்கி என்பவர் பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தார். அவங்க நூலெலாம் படித்தா ரொம்ப நமக்கு ஆழ்ந்த 8 வருஷம் படித்தார் ஒருத்தர், ஹென்றி வால்பட்னு. அந்த இண்டாலஜியை பற்றி படித்தார். விவேகானந்தர் சொல்ல வேண்டியதில்லை. விவேகானந்தர் விவேகானந்தருடைய குருவானவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் ஒரு பூசாரி, கோவிலெல்லாம் மணி அடிக்கிச்சு எல்லாம் செய்தவர். ஆனால் விவேகானந்தர் கோவிலுக்கு செல்வதே கிடையாது. ஆனால் விவேகானந்தர் ஆன்மீக வேதத்தை பரப்பணும், அந்த வேதத்தை பரப்போடு இல்லாமல் பொது தொண்டு செய்யணுங்கிறத ஆரம்பித்தார் விவேகானந்தர். பெரிய விஷயம். இளைஞர்களை ஊக்குவித்து நமது இந்தியா முன்னுக்கு வர வேண்டுமென்றால், நம் வாழ்வை செழிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக நம்முடைய முன்னோருடைய சரித்திரத்தையும் நம்முடைய பண்பாடையும் அறிந்து அதோடு ஆன்மீகத்தோடு இல்லாமல் நல்லவருக்கும் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்பது விவேகானந்தர். அதுதான் மடமெல்லாம் ஆரம்பித்தார்கள். பழைய காலத்திலே இந்த ஆதீனங்கள்லாம் இருந்தது. ஆனால் நாடளவில் சில தவறுகள் நடக்க ஆரம்பித்தன. இதெல்லாம் கட்டுப்படுத்த தான் இவெல்லாம் ஆரம்பித்தார்கள். இந்த மிஷன் என்று சொல்வார்கள். மிஷன் என்றாலே மிஷனரி, ஒரு மதத்தை பரப்ப வந்தார்கள். ஆனால் விவேகானந்தர் அப்படி இல்லை, அவர் மதத்தை பரப்பு போகலாம். ஆனால் அவருடைய சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் பல அறிஞர்கள் நம்ம நாட்டிற்கு வந்து மதத்தை மட்டுமல்ல எல்லா ஆராய்ச்சிகளையும் செய்து தத்துவங்களை ஏற்படுத்தினார்கள். அருமிகாம் பிளாவர்ஸ்கி என்பவர் ஒருவர். அவர் வேதங்களையும் பிரம்மத்தையும் பிரம்ம சமாஜம் இந்த அப்புறம் பிரம்ம சமாஜத்துக்கு அப்புறம் ஆரிய சமாஜம் என்றவர் தயானந்த சரஸ்வதி என்ற ஒருவர் ஏற்படுத்தினார் வடக்க. இவர்களெல்லாம் என்னென்னா வேதத்தை நம்பினார்கள், வேதத்தில் உள்ள சில சடங்குகளை நம்பினார்கள். ஆனால் அவர்கள் கோவிலையோ குலத்தையோ மடத்தையோ பற்றி பேசவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். விவேகானந்தர் கூட செய்யலை. இவர்கள்லாம் ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லி பொது நலத்தொண்டு மருத்துவங்கள் முதலீடு செய்து பொதுநலம் செய்வதற்கு தான் ஏற்பாடு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட இது திருமூலர் முதல் சிதறர்கள் செய்த விஷயத்தை குறிப்பிடுகிறேன். இங்கே அவர்களும் அதை தான் செய்தார்கள். பழைய கால சித்தர்கள்லாம் கோவிலை பற்றி பேசவே இல்லை, மடத்தை பற்றி பேசவே இல்லை. உதாரணமாக புதுமைட்டு சொல்கிறார், தாவாரம் தான் இல்லை, தான் இருக்க வீடு இல்லை, தேவாரம் எதுக்கடிங்கிறார். வெட்ட வெளிதனை மெய்யண்டிருப்பவருக்கு பட்டயம் எதுக்கடி, எனக்கு எதுக்கு பட்டயம், டாக்டர் பட்டமெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறார். இதில் இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சமீபத்திய விஷயம், இந்த இன்ஃபோசிஸ்னு ஒரு பெரிய ஐடி கம்பெனி இருக்குது. அது சுதாமூர்த்தின்னு அவருடைய மனைவி, அவள் பொதுத்தொண்டு செய்யக்கூடியவர். அவர் போய் சத்தீஸ்கர் மாநிலத்தில் போய் சில பள்ளிகளை ஏற்படுத்தி அந்த பழங்குடி மக்களுக்கு அவருடைய நாகரிகத்தை கற்றுத்தந்து அவரை ஒரு சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கு பாடுபட்டார்கள். அவர் போகும்பொழுது நிறைய பணம் செலவழித்தார்கள். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அங்குள்ள பழங்குடி தலைவரிடம் நீங்கள் ஆட்சி பெற வேண்டும் என்று சொன்னார். இவர் அங்கே போனோடனே அவர் கூட வந்தபடி சந்தோஷம் அவர் வெட்டார், பழத்தெல்லாம் வச்சார். வச்சுட்டு ஒரு ஓப்பன் செக்கை தந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு கேட்டார். அவர் பழங்குடி தலைவர் என்ன சொன்னார்னா, ஒரு ரூபாய் நாணயத்தை காட்டினார். அவருக்கு 102 வயசு. நான் இருந்தபொழுது இந்த நாணயம் மொட்டை தலை நாணயம், இது சுத்த வெள்ளி, நீ என்னன்னா ஒரு வெத்து பேப்பரை தர, இன்றைக்கு இந்த மாதிரி நாணயம் இருக்கிறதா, நாணயம்னா காயினோடு இல்லை, அந்த நாணயம் இருக்கிறதா ஒழுக்கமிக்குதா என்பதை குறிப்பிட்டார். அப்புறம் அந்த பட்டா போடுவதற்கு நீங்கள் அனுமதி செல்ல வேண்டும் கேட்டார் சுதாமூர்த்தி. அப்போ சொன்னார், மேலே பறவைகள் இருக்கின்றன, விலங்குகள் இருக்கின்றன, குரங்கு முதல்கள் இருக்கின்றன, பல விஷயங்கள் இங்கே இருக்குது, அவர்களாம் யார் பட்டா போட்டு தந்தார் கேட்டார். இறைவன் இயற்கையை வச்சுருக்கான், இயற்கையை நம்பிக்கிறேன், உங்களுடைய இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, வேத காலத்தில் இயற்கையை தான் அனுசரித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு குறிப்பு இருக்குது. சரி, சில மதங்களுக்கு வருவோம்.
மதம் என்பது நம்ம இந்து மதத்தில் சொல்லவே இல்லை. ஆனால் நான் இந்த குறிப்புகள்லாம் எடுத்தது முக்கியமாக பிளாவர்ஸ்கி, மேக்ஸ் மில்லர், ஹென்றி வால்பட், ஜியூ போப் இவர்களிடம் வந்து சில குறிப்புகளை எடுத்து வைத்திருக்கிறேன், நான் செய்கிறேன். மற்றபடி நம்ம உள்ளூரில் உள்ள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த ஆறுமுக நாவலர் என்பவர் இந்து மத விளக்கம் அப்படிங்கிறது தலைப்பு புஸ்தகத்துக்கு. ஆனால் அது தர்மத்தை பற்றி தான் சொல்கிறார் குறிப்பில். அந்த புஸ்தகம் வந்து நம்ம அறநிலையத்துறையில் வந்து பாடபுதமாக வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான புஸ்தகம். அவர் எழுதியிருக்கார், எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்கார். தமிழில், செந்தமிழில் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பல புலவர்கள், பாரதியார் உட்பட வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். கற்பிச்சிறந்த தமிழ்நாடுங்கிறார். ஸோ இந்து மதத்தில் என்னென்ன கோட்பாடுகள் உண்டோ இவைகளெல்லாம் பாட்டுக்களாக எழுதியிருக்கிறார்கள். அதை நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லித் தருவதில்லை. முக்கியமாக ஔவையார் எழுதிய நீதி நெறி விளக்கம், ஆத்திச்சூடி ரொம்ப சிம்பிள். அறஞ்செய விரும்பு, ஆறுவது சினம், இதெல்லாம் வேத கோட்பாடுகள் தான், மத கோட்பாடுகள் தான். எந்த மதமும் ஒருத்தரை வெட்டு குத்துன்னு சொல்கிறதே கிடையாது. அன்பை தான் போதிக்குது. லவ் இஸ் காட் அப்படிமா, அன்பே சிவம் என்று சொல்வார்கள். இந்த நீதி நெறி விளக்குகளை எல்லாம் நான் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரது இல்லை. ஆனால் குறையாக சொல்லலை. இப்போ அது மாற்றங்கள் வரும். வேதத்தில் என்ன சொல்கிறான்னா மாற்றங்கள் உண்டுன்னு சொல்கிறான். வேதத்தில் நவோ நவோ பவதின்னு ஒரு இது உண்டு. நவம்னா புதுசு, புதுசாகவே உண்டாகிறது அப்படிங்கிறது வேதத்தில் மந்திரம். அதனால் அவர் வந்து நான் சொன்னது தான் சட்டம் கண்டினியூ பண்ணுன்னு சொல்லவே இல்லை. இதை எல்லோரும் முக்கியமாக கருத்தை தெரிஞ்சுக்கணும். இதே சொல்கிறேன்னா, ஆண்டார் வீதியில் என்னுடைய உறவினர் கிருஷ்ணமூர்த்தி பூஜை எல்லாம் நல்லா அடிப்பார் மந்திரங்கள்லாம். ஆனால் அவருக்கு உட்கருத்தே தெரியாது. என்னிட்டு தான் கேட்பார் ஆராய்ச்சி. நான் பூஜை நமஸ்காரம் செய்வதில்லை, கோவிலுக்கு அதிகமாக செல்வதில்லை. எப்பாவது போவேன், கோவிலுக்கு போகக்கூடாதுங்கிறதில்ல, மடத்துக்கு எப்பாவது தான் போவேன். ஆனாலும் இந்த ஒரு மதத்தையோ ஒரு பேரறிவையோ அறிவதற்கு, ஞானம்ங்கிறது பேரறிவு, அது அறிவதற்கு பல விஷயங்கள் உண்டு. ஒன்று வந்து காண்டல், ஒன்று வந்து கேட்டல், ஒன்று கருத்தறிதல், ஒன்று நூலறிதல். காண்டல் என்பது கடவுளை நேரில் கண்டிருக்கிறார்கள், சில பேர் கண்டிருக்கிறார்கள். அதே நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை நம்பாதவர்கள் உண்டு. ஆனால் நான் நம்புகிறேன். ஏனென்றால் வேடுவத்தில் பிறந்த காலத்தி அப்பன் அருளை பெற்றவர் கண்ணப்பர். அவர் என்ன நைவேத்தியமெல்லாம் செஞ்சார், என்ன படைத்தார் என்றால் பன்றிக்கறியை படைத்தார். அது ருச்சியாக எச்ச பண்ணி படைத்தார். அவருக்கு கடவுள் நேர தோன்றினார். ஆனால் நான் எவ்வளோ ஜமான் தோன்ற காணோம். இது சொல்ல விரும்புகிறேன், குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். இவையெல்லாம் நம்ம ஏற்றுருக்கோம். அதனால் ஜாதி, மதம், தீட்டு இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்மளாக ஒரு ஒழுக்கத்தில், ஒரு ஐதீகத்தில் கொண்டிருக்குமே என்று படிப்படியாக என் தாத்தா செய்கிறத நான் செய்கிறேன், நான் செய்கிறத இதை செய்கிறேன்னு சொல்லி இருந்திருக்குமே என்று இதெல்லாம் ஆராய்ச்சி நம்பணும். நம்பினா நம்புங்க, நம்மகிட்ட போங்க, நடந்திருக்கார்கள். அது மாதிரி காண்டிலர் அதே சொல்கிறாங்க. 4 வயசில் குளத்தில் வந்து பால் குடிக்க அழுதார் திருஞான சம்பந்தர். அப்போ அவன் வாயில் நுரை இருக்குது, ஏண்டா எச்ச பண்ண யாரா போட்டான்னு கேட்குறார். ஏன்னா அவர் ஒரு அந்தனர் தான், குறிக்கோள். அவர் கேட்குறார். ஆனால் இவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், தோளுடைய செவியன். கடவுள் அருள் பண்ணிருக்கார் குழந்தைக்கு. சின்ன குழந்தை பார்க்கறது, அதோட 4 வயசில் வந்து பாடுறது பார்த்துருக்கார். அதே மாதிரி நாவுக்கரசர் திருவையாறில் கைலாய நிலைக்கு போக முடியல அவரால். அவருக்கு வந்து நாவுக்கரசருக்கு வந்து அருள் புரிந்திருக்கார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். நடந்திருக்கு. சமீபத்தில் 4 வருஷத்துக்கு முந்தைய அருணகிரிநாதருக்கு மயில், வேல் எல்லாம் பார்த்துருக்கார், வேல் விருத்தமெல்லாம் பாட்டிருக்கார். அவர் கடவுளாக எடுத்து பாடியிருக்கார். இதெல்லாம் வந்து வரலாறு பூர்வமாக அறியப்பட்ட உண்மைகள். இதை நம்ம நம்பித்தான் ஆகணும்.
ஸோ கண்டிலர், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், அது சொல்கிறான். அது பார்த்தே நம்ம அடுத்தது கேட்டல். அப்படியே நம்ம பண்ண முடியலன்னா அதை தீக்கை என்று சொல்வார்கள் தமிழில். நல்ல குருமார்கள் சொல்கிறத கேட்டு அவர்கள் மூலமாக நாம் அறிகிறது ஒரு ஞானம் உண்டு. அடுத்தது கருத்தறிதல். நீங்கள் என்னத்தை படித்தாலும் அது உங்கள் கருத்துன்னு ஒன்று நீங்கள் அறிஞ்சு ஆராய்ச்சி பார்க்கணுங்கிறது இருக்குது, நூல்களில் இருக்குது, எல்லா நூல்களையும் இருக்குது. அதனால தான் பல வியாக்கியானங்கள் இருக்குது. கிறிஸ்துவ மதத்தை எடுத்திருந்தால் கூட அதிலே பல பிரிவுகள் இருக்கின்றன. ஒருத்தன் சொல்கிறான் ட்ரினிட்டிங்கிறான், அதாவது கடவுளை அவதாரமாக இயேசு கிறிஸ்து வந்தார், இறை தூதர், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன், ஆவி தான், கடவுள் ஆவி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பட்ட கஷ்டம். இது மாதிரி அவ்வாறு கருத்தெல்லாம் சொல்லி மதத்தை பரப்பிட்டுருக்காங்க. நம்ம இது என்ன விஷயம்னா, மதம் சில மதங்கள் கடவுள் மேலே இருக்குது, சில மதங்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைவம் சிவன்கிறான், வைஷ்ணவம் விஷ்ணுங்கிறான் மத கோட்பாட்டில். சில மதங்கள் நிறுவையின் பெயரால் இருக்கிறது. பௌத்தம் புத்தர் நிறுவியிருக்கார். அதே மாதிரி ஜெயினம், சமண மதத்தை ஜெயினர் நிறுவியிருக்கார். கிறிஸ்து நிறுவியிருக்கான்னு இருக்குது. ஆனால் சீக்கிய மதத்தை கூட குரு நானக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மதத்துக்கு யார் நிறுவினார்? கிடையாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்னென்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வேதம் என்பது அறிதல். எதை அறிதல்? ரசாயனம், பௌதிகம், இயற்பியல், இதெல்லாம் புவியியல், இதெல்லாம் கிடையாது. நம்ம இறப்புக்கு பிறகு எங்கே செல்ல போகிறோம், இந்த படைப்பின் தன்மை என்ன, படைப்பினுடைய நோக்கம் என்ன, படைப்புக்கு அப்புறம் என்ன ஆகிறது, இதை பற்றி தான் ஆராய்ச்சி. இதுதான் மதம். ஆனால் நமக்கு சனாதன தர்மம் என்ற ஒரு வார்த்தை, அதை பற்றி இப்போ நிறையா பேசப்படுறது. அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. நம்ம இந்து மதத்தில் 3 விஷயங்கள் தான் சொல்கிறான். முதல்ல வாய்மை, சத்தியம். வாய்மை வெல்லும், தமிழ்நாட்டில் கூட போட்டிருக்காங்க. சத்தியமேவ ஜெயதே, இது வேதவாக்கியம். அதை தமிழில் போட்டிருக்காங்க, இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்புறம் அன்பு, அன்பே சுபம், அன்பே கடவுள், திருமூலெல்லாம் சொல்கிறார் இல்லையா, எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எல்லாம் ஞானிகளாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அகிம்சை. அகிம்சை என்பது பிறையை வருத்தாதிருத்தல். அது கையால் அடித்து எடுத்தது கூட இல்லை, மறுநாள் கூட புண்படுத்தக்கூடாது சித்தரை. அதான் அவையா இன்சலாதன்று இன்கீர் வீரம் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் சொற்தூய்மை வேண்டும், எல்லாத்தையும் வாய்மை வேண்டும் சொல்கிறது தான் நம்ம மதம். இந்த மதம்ங்கிறதுக்கே மத்தஹா, இந்த எல்லாமே என்னுடையதல்ல, என்னை படுத்த என்னுடைய எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிறது அதுதான். நம்ம மத்தஹாங்கிற கோட்பாடு தான் நம்ம எழுதியிருக்கான். அவன் நல்லா பரப்பியிருக்கான், நம்ம பரவலை, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரதில்லை. அதான் மதம்ங்கிறது. ஆனால் சனாதனம் நம்ம இந்து மதத்தில் என்னன்னாக்க ஒரு அறநெறி தான். தர்மங்கிறது அறநெறி. அந்த அறநெறிங்கிறது தரித்தல். தர்மங்கிறது தரித்தல்ங்கிறது வந்திருக்கு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர்மம் உண்டு. அது எப்படி வேதத்தை சொல்கிறான்னா, இப்போ நெருப்பு இருக்குது, நெருப்போட கடமை என்ன? உஷ்ணத்தை தரணும், நமக்கு நம்ம வாழ வைக்கணும். நமக்கு பல பண்ணைகளை உற்பத்தி பண்ணுறதுக்கெல்லாம் நெருப்பு போடுத்துறது. உதாரணமாக பட்டலை, தங்கமத்தெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் நெருப்பு போடுறது. ஆனால் அதே நெருப்பு ஐக்கியமும் செய்யும். நீர் விளைச்சலுக்கு உபயோகப்படுறது, நமக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுறது. அந்த நீர் மாசுபட்டால் என்ன ஆகும்? அந்த வெள்ளம் அடித்து எல்லாம் சாவாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை நீங்கள் சரியாக செய்தால் எல்லாம் நன்மையாக முடியும். அந்த கடமையை நீ தீயதாக செய்தால் எல்லாம் தீவினையாகும். அதுதான் வேதம் சொல்கிறது. அதனால தான் வேதத்தில் முதல்ல இயற்கையை வணங்கினார்கள். அப்போது சிலைகளோ சிற்பங்களோ மடங்களோ ஒன்றுமே கிடையாது ஆதி வேத காலத்தில். இதெல்லாம் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இப்போ வருவோம். இதை நான் ஒரு சின்ன குறிப்பாக எழுதியிருக்கேன். இந்த இந்து தர்மத்தைன்னு சொல்கிறாங்க, ஈதலில் இன்பம் கண்டார். வறுமையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தரது ஈகை, அது சொல்கிறாங்க.
அப்போ இன்பத்தில் கடவுள் கண்டார். அந்த இன்பமே கடவுள். இதான் திருமூலர்லாம் சொல்கிறாங்க. ஒரு பச்சளையத்தா ஒரு நீரத்தா நீ கோவில் கோலமெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் எங்கும் நிறைந்தவர். அதனால் எல்லாத்தையும் வணங்கு அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டாங்க. அடுத்தது மாதரில் அன்னை கண்டார். இந்த நம்ம விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போனப்போ சொற்ப நல்லா ஈர்த்தார் எல்லாரையும். அப்போ அவங்க டைம் ஆச்சா, அவங்க ஈர்த்தப்போ என்னாச்சுன்னா ஒரு ஒரு மாது என்ன சொன்னான்னா, நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கு, நீங்கள் பிரம்மச்சாரியாக இருக்கீங்க, எனக்கு அறிவாளியோட ஒரு மகன் பெற்றுக்கொண்டால் நீங்கள் தேவலாங்கிறப்ப சொன்னான். உடனே பளிச்சுன்னு விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, மாதே நான் இருக்கிறேனே என்றார். அதான் விஷயம். அதாவது மாதரில் அன்னை கண்டார். அதுக்கு அடுத்தது மண்ணிடை விண்ணை கண்டார். இப்போ நான் முதல்ல பச்சை மரம் பண்ணேன் இல்லையா, அப்போ என்ன சொன்னார் ஆழ்வார்? தொண்டாட்டி என்ன சொன்னார்? நான் சொர்க்கத்துக்கு வேண்டாம் ஐயா, இந்துவிலே எல்லாம் இருக்குன்னு இல்லையா. அதான் நம்ம இந்து மதத்தோட தத்துவம். மண்ணிலே விண்ணை கண்டார். சொர்க்கத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, அது வேறு விஷயம். அப்புறம் காதலில் கற்பை கண்டார். நீ காதல் செய்ய திருமணஞ்சான கற்பாயிரு, ஒருவனுக்கு ஒருவள். அதான் ராமாயணம். அது ரொம்ப சிராவிச்சு ஒரு ஆல்பர்ட் ஸ்விட்சர் ஒருத்தர் ஜெர்மானியர், அவர்கிட்ட கேட்டாங்க, என்னையா இந்த மரம் கிரம் குரங்கு எல்லாத்தையும் வந்து வணங்குறானே, இது நியாயமா? அவர் சொன்னார், உங்களுக்கு விஷயம் புரியல, கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கார் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னார். அவர் என்ன சொன்னார்னா, கற்புங்கிறது பெரிய விஷயம், எங்கே கற்பு போகிறதோ அந்த நாடு அந்த ஒழுக்கம் கெட்டால் போயிடும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதுக்கு எடுத்துக்காட்டால் இப்போ மேக்ஸிமம்லாம் கீதையை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க 5%. ஆனால் ஸ்வைட்சர் மொத்தம் ராமாயணத்தை பற்றி சொன்னார். ராமாயணத்தையும் கற்பை பற்றி அதிகமாக பேசினார். அதில் என்ன சொன்னான்னா, இல்லறமல்லது நலனமன்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா, வள்ளுவர்லேயே சொல்கிறது இல்லையா. வள்ளுவர் வந்து துறவியாதில் இல்லறத்தை தான் போட்டிருக்கார். அப்படி இருக்கிறதே இந்த ராமாயணத்தில் வந்து பிந்த கணவன்களை சேர்த்து வைத்தார் அனுமார். அதே மாதிரி தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை கடைப்பிடித்தார். அவர் அவதார புருஷரோ இல்லையோ, ராமர் கடவுளோ இல்லையோ, செய்து பார்த்த கடவுளோ இல்லையோ, அந்த நீதி நிகள் என்னை கவர்கின்றன, அதனால் நான் இந்துவாக பிறக்கையே நான் வருத்தப்படுறேன்னு சொன்னார் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நமக்கு பையன்களுக்கு சொல்லித்தரதில்லை. இது ஆராய்ச்சி பண்ண தான் தெரியும். எதையோ நடத்துகிறான், ஒரு 1/2 மணி இதை பற்றி சொன்னால் போகிறோம், ஒழுக்கம் வரும். அதாவது அடுத்தது கலையினில் வாழ்வை கண்டார். இந்த சிற்பங்கள்லாம் இருக்குது, ஆலயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து வாழ்வை அதை நெறிப்படுத்துறது. ஏன்னா அதை ஒரு சுற்றுக்கள் வந்தாக்க உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. அந்த கர்ப்பத்தில் இருக்க வைப்ரேஷன்லாம் உங்களுக்கு தருது. ஆலயம் எல்லாத்தையும் சேர்த்து வைத்தார். ஆலயம் தொழுவது சாலம் நன்றுன்னு ஔவையார் சொன்னான். அதனால் கலையில் யோகத்தில் பிறப்புமில்லா தம்மையே கண்டார். அதுக்கடுத்தது யோகம். சில நெறிமுறைகளை கடைப்பிடித்து இந்த பிராணாயம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சாக்க நீ ஒன்றையே அறியலாம், நீ முக்தி அடையலாம் என்பதை நான் குறிப்பாக எழுதியிருக்கேன். அதாவது யோகத்தில் பிறப்புமில்லா தன்மையை கண்டார். இதான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ இந்த வேதங்கள் உண்டானது 1000 உண்டானது. லோகமான திலகரே ஆர்டிக் ஹோம் ஆஃப் ஆரியன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கார். ஆர்டிக்லேருந்து நம்ம வந்தோம்னு சொல்கிறார். சில பேர் பச்சையாக இருந்து வந்தாங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை தென்னாட்டிலே ஆரியர்கள் இருந்தார்கள், ஆசிரியர் இருந்தாலும் சொல்கிறவங்களும் உண்டு. இதெல்லாம் வரலாறு, இதை பற்றி நான் ஆராய்ச்சி செய்ய இஷ்டப்படல. ஆனால் இந்த நாகரிகம்னு வந்து 4 வேதங்கள் உண்டாச்சு. ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த வேதங்கள் வந்து சிவபெருமான் உடுக்கையிலேருந்து சப்தங்கள் ஒலிமயமாக வந்தனன்னா சொல்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் நாளடைவில்
இந்த வேதங்கள் தோன்றிய காலத்தில் எப்படி அவள் அனுசரிக்கப்பட்டதை பற்றி நான் சொல்ல வரேன். இந்த ரிக்வேதம்ங்கிற காலத்தில் முக்கியமாக அப்போ வந்து விவசாயங்கள்லாம் அதிகமாக தேரல. அப்போ கீழே இந்த பார்லி திணை முதலையெல்லாம் எடுத்து பொறுக்கி சாப்பிட்டார்கள். அதே மாதிரி ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ்ம்பாங்க. அப்போ வந்து சைவம் உண்டு அசைவம் உண்டு. மீன்களை பிடித்து சாப்பிடுவார்கள், வேட்டையாடுவார்கள், அப்படி இருந்தார்கள். அது பாஸ்டோரல் அப்படிமா ஆங்கிலத்தில். அதாவது கால்நடை நாகரிகம். அது இந்த கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தா குட் ஷெப்பர்டு அப்படிமா, ஆட்டை மேய்ச்சார் அப்படிமா. அது மாதிரி இதே மாதிரி அது மாதிரி மேய்ச்சல் இது மாதிரி நாகரிகமாக இருந்தது. அப்போ அவள் என்னாச்சு, இயற்கையை தொட ஆரம்பித்தாங்க. முக்கியமாக ஐம்பூதங்கள், நீர், நெருப்பு, ஆகாயம், மண், இதெல்லாம் அவங்க ஏன்னா மண்ணில் விவசாயம், இடி இடித்து சாரம், அதுக்கெல்லாம் இதெல்லாம் வேண்டாங்கிறதுக்கு எங்களுக்கு நன்மை உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் வந்து ரிக்வேதத்தில் மந்திரங்களை போட்டாங்க. மொத்தம் 18,000 சொச்சம் மந்திரம் ரிக்வேதத்தில். இந்த ரிக்வேதத்தில் வந்து என்னுடைய ஆடு என்ன இருக்கட்டும், என்னுடைய மாடு என்ன இருக்கட்டும், அது சமக்கம் சமே எனக்கு தன்னை சொல்லிக்கிறான், எனக்கு இதெல்லாம் உண்டாகட்டுங்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான், இந்த ஊருக்கெல்லாம் நல்லா நடக்கட்டும்னு சொல்கிறான். அதுதான் ருத்ரம்னு அந்த மந்திரங்கள்லாம் இருக்குது, வேதத்தில் இருக்குது. ஆகையினால அப்போ வந்து நாகரிகத்தில் அன்னைக்குள்ளே தான் அவன் செஞ்சான். இந்த 18,000 ஸ்லோகத்தில் கடைசி 2 ஸ்லோகத்தில் பிளாக் ஹோல் தியரின்னு ஒன்று உண்டு ஃபிசிக்ஸில், அது விவரிக்கப்படுறது. அந்த அதில் கடவுளை பற்றியோ பிரம்ம பற்றியோ ஒன்றுமே பேசலை. அதுபோல் நாகரிகம் கொஞ்சம் வித்தியாகி முன்னேற்றம் அடைந்து எஜுர்வேதம்னு வந்தது. அப்போ பட்டினங்கள்லாம் கட்ட ஆரம்பித்தான். மெட்டலர்ஜி, இந்த அயன் கேன் நாயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிச்சி உழ ஆரம்பித்தான். விவசாயம் செஞ்சான், நீர்நிலைகளை ஏற்படுத்தினான். முக்கியமாக காலாட்படை இதெல்லாம் வச்சு ராஜாங்கத்தை ஆரம்பித்தான். அப்போ அந்த ராஜா என்ன செஞ்சான்னா, நமக்கு கடவுள் தரற, நமக்கு அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அப்படின்னு வேள்விகளை ஆரம்பித்தான். அதில் சில பேர் என்ன நினச்சாங்கன்னா, அதை ஏற்றி விட்டாங்க. நீ வேள்வி செஞ்சால் அவனை குழந்தை பிறக்கும், வேள்வி செஞ்சால் இது பண்ணும். அப்புறம் என்ன பண்ணால் அடுத்த ராஜ்யத்தை வெற்றி உண்டான்னா அதுக்கு வேள்வி, இது மாதிரி வேள்வியெல்லாம் ஆரம்பிச்சு. அதில் அந்த வேள்வியில் தப்பு இல்லை. அதில் என்னென்னா காடெல்லாம் திருத்தப்பட்டது, சில பேருக்கு வரிகளுக்கெல்லாம் தந்தான். இருந்தால் கூட இதை சில பேர் ஒத்துக்கலை. அது கர்மகாண்டம்னு பேர் விதத்தில். வேள்வினால் என்ன ஆக போகிறது உனக்கு அப்படின்னாலும், இன்றைக்கி நம்ம திதி விடுறோம், இதெல்லாம் தேங்க்ஸ் கிவிங், அது ஐதீகமாக போச்சு. தொன்று தொட்டு வாயாடி வாயாக அந்த வழக்கமாக போச்சு. இன்றைக்கி பகுத்தறிவாளர் கூட வெளியில் நினச்சா கூட அவன் என்ன நினைக்கிறான், நம்முடைய திதியை தரணும், ஏன்னா அது தேங்க்ஸ் கிவிங்னு சொல்கிறோம், அது மாதிரி பண்ணுறோம். இது ரிக்வேதத்தில் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் ரிக்வேதத்தில் கணக்கு இருக்குது. அப்புறம் நான் சின்ன ஒன்று போட்டு காட்டுறேன், வேதத்தில் எப்படி கணக்கு இருக்குங்கிறத காட்டுறேன். எல்லாமே இருக்குது. ஆயுர்வேதம், மருத்துவம் எல்லாம் இருக்குது. ஜோசியம், பஞ்சாங்க படம் எல்லாம் வேதத்தில் இருக்குது, இல்லாதது இல்லை. அதை பண்ணால் மணிக்கணக்கில் அதை பற்றி பேசணும்னா. அப்புறம் எஜுர்வேதத்தை பற்றி சொல்லிவிட்டேன். அப்போ கொஞ்சம் நாயகத்தின ஒன்று பன்னிசை, யோகம் இதெல்லாம் ஆரம்பித்தான். இது சில முனிவர்கள், பதஞ்சலிங்கிற வரை யோக சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சார். இப்போல்லாம் வந்து ஆராய்ச்சி மூலமாக இப்போ வேதாதி மகர்ஷியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தங்களுடைய அவங்களே தன்னை வருத்தி கொண்டு எல்லாத்தையும் கண்டுபிடித்தார்கள். சித்த புருஷர்கள் எல்லாம் உண்டானார்கள், அவர் பல விஷயங்களை செய்தார்கள். அதுக்கப்புறம் அந்த சாமதத்தில் பாட்டுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. அப்போ தான் அந்த யாழிசை, பன்னிசை எல்லாம் உண்டாச்சு. தமிழ் மலையாள விட அது வந்தது பின்னாடி. இது யாழிசைக்கு முன்னாடி கர்நாடக இசை, கர்நாடக முன்னாடி இசை, இதெல்லாம் விதவாதங்கள். ஆனால் ஒன்று சம்மந்தப்பட்டது தான். அப்புறம் அந்த சாமதத்துக்கு அப்புறம் நன்னா முத்தின முன்னே ஒருத்தர் சண்டை போட்டாங்க. ஆராய்ச்சியில் கொஞ்சம் விசாலமாச்சு. அப்போ மருத்துவம், ஆயுர்வேதம், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, பஞ்சாங்கம் எல்லாம் பண்ணாங்க. இதோடு நிறுத்தலை. அவங்க சில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த ரசாயனத்தெல்லாம் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாட்டுறது,
மருந்துகள் செய்கிறது, இதெல்லாம் மூலிகைகள் மருத்துவம், இதெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் அதர்வண வேதத்தில் கண்டுபிடிச்சது. அதோடு இல்லாமல் வசியம், அதே அதர்வண வேதத்தில் இருக்குது. ஒரு எதிரியே நீங்கள் வசியம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் சூன்யம் வைக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கும் அது விஷத்தை தருது, இதெல்லாம் அதர்வண வேதத்தில் இருக்குது. எப்படி வர்றது, எப்படி போகிறதுக்கு இதெல்லாம் இருக்குது. இந்த அதர்வண வேதத்துக்கு ஒவ்வொரு வேதத்துக்கு ஒரு உபனிஷத்து உண்டு. உபனிஷத்துன்னு ஒரு வேதாந்தம்னு உண்டு. இந்த அதர்வண வேதத்துக்கு அல்லோபனிஷத்து ஒரு உபனிஷத். அந்த அல்சப்தம் தான் அல்லான்னு இருக்குது. இது முக்கியமாக பார்த்தாக்க இந்த தர்காலாம் பார்த்தா மந்திரிப்பான். சில இஸ்லாமிய சகோதரர்கள்னு சொல்லுவாங்கன்னா நான் சூனத்தை எடுப்பேன் அப்படின்லாம் நோட்டீஸ் எல்லாம் வந்து எல்லாம் இன்றைக்கி செஞ்சுட்டுருக்கான். மூட நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இன்றைக்கி டிவியை போட்டாக்க எவ்வளோ பேர் சொல்கிறான் மந்திரம் தந்திரம், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். பல விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் எடுத்துக்கணும். நம்ம கருத்துக்கு போய்ட்டுக்காக தான் எடுத்துக்கணும், வாங்கி வேறு பண்ண முடியாது. இது அதர்வண வேதம். இந்த வேதங்களில் ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திரங்களை ஏன் சொல்லலை அப்படின்னாக்க, ஒரு அக்ஷர பேதம் ஒலி இது சம்மந்தப்பட்டு வித்தியாசமாச்சுனாக்க உங்களுக்கு வந்து தப்பாயிடும், அதோடைய பலன் கிடைக்காது. பலன்லாம் நோக்கி தான் நம்ம செய்கிறோம். அதுக்கோசரம் தான் அதை மறைத்து வைத்தார்கள். அதான் மறை என்று சொன்னார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எஜுர்வேதத்தில் ஒரு இது சொல்கிறேன் கருத்து, ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் எஜுர்வேதத்தில். அதான் கிருஷ்ணமூர்த்திக்கு சொன்னேன். அதை சொல்கிறான், எதே மாம் வாஷம் கல்யாணி ஆவதானி சர்வேபியா அப்படிங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எவ்வாறு நான் மனுஜாதியின் பெருமித்திற்காகவே கல்யாணம்னா மங்களகரம், அதான் கல்யாணம்னு சொல்கிறோம். இந்த உலகிற்கு இன்பத்தை தருவதற்கு, ஞானத்தை முக்கியமாக ஞான முக்தியை தருவதற்கு இதை அழிக்க வல்லேனோ அவ்வாறு ஜனேபியா எல்லா ஜனங்களுக்கும். அந்த ஜனேபியாங்கிற இடத்துல அவன் சொல்கிறான் வேதத்தில் அடுத்த அடியில், பிராமணேபியா சூத்ரேபியா சத்திரியேபியா சூத்ரேபியா சரண்யேபியான்னு சொல்கிறான். அந்த சரண்யேபியான் தான் பஞ்சமர்கள். இவர்களுக்கு நீ சொல்லு, அவர்களையும் படிக்க வை அப்படின்னு ஈர்வேதத்தில் இருக்குது. இது யார் சொல்கிறா? நான் சொன்னால் அடிக்க வராங்க வாத்தியார்லாம். வேதத்தில் இருக்குது. ஆயினால்தான் சில பேர் கம்பராமாயணத்தை முகமது இஸ்மாயில் படித்தார். இன்றைக்கும் பல அறிஞர்கள் ஜெர்மானியர்கள்லாம் வேதத்தை படிக்கிறாங்க. இன்றைக்கி இஸ்கான்லாம் வரான், எல்லாம் படிக்கிறான். அதாவது அவாவாளுக்கு என்ன ஏற்றுக்கொள்ளோ ஏற்றதை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ளாதே ஏற்றுக்கொள்ளாதே, இதுதான் உண்மை. பகுத்தறிவு என்பது உண்மைதான். வேதாந்தே பகுத்தறிவு இருந்திருக்கு, அது சொல்ல வரேன். இப்போது நாத்திகம் இருந்திருக்கு, வேதாந்தத்தில் எல்லாமே இருந்திருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்கிற வேத அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இல்லை அது. அதை தான் சில பேர் சொன்னாங்க. அப்போது இதோட சொல்லிட்டேன், வேதங்களை சொல்லிட்டேன்.